ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்மானம் வச்சிருப்பாரு. நமக்குள்ள இருந்தே சொல்லும், "உனக்கு பேச தெரியாது, நீ போகாத." அது நமக்குள்ள இருந்தே வரும். வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து வர்ற சத்தம் அது டேஞ்சரான சத்தம். மோசேயும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, "நீ வா, ஊழியம் செய், என் ஜனங்களை விடுவித்து கானானுக்கு கொண்டு போன." அப்ப மோசே சொல்றாரு, "ஆண்டவரே, நான் திக்கு வாய், மந்த நாவு." அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட், அவரை குறிச்சே அவருக்குள்ளேயே இருக்கிற சத்தம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவர் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சத்தம் இருக்கும். வேணா, உன்னால இந்த ப்ராஜெக்ட் லீட் பண்ண முடியாது, உனக்கு அவ்வளோ லீடிங் ஸ்கில் இல்லை, நீ மறந்துடுவ, உன்னால இது முடியாது, நீ இதை எடுப்ப ஆனா உன்னால முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட சத்தம். இல்ல, கஷ்டம், இந்த வேலை ரொம்ப கஷ்டம், உன்னால பண்ண முடியாது, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது முடியாது. இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளேயே இருந்து வருகிற சத்தம். நீ போய் முன்னாடி நிற்க முடியாது, நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் அட்ராக்ஷனாக இல்லை, இப்படிப்பட்ட சத்தங்கள் வரும். உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எங்கேருந்து வந்த, அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு சத்தங்கள், பயங்கள் நமக்குள்ள இருந்தே வருது.